இந்த ஃபவுல் கேர்வாகல் வந்து நம்ம ரொனால்டோ அரவுஜோவ ஃபவுல் பண்ணியிருப்பான். அதாவது ரொனால்டோ அரவுஜோ பார்த்துட்டு இருக்கீங்க. பால வந்து மேல பார்த்துட்டு இருக்கான். கேர்வாகல்ல பாருங்களேன். பால பார்க்கல. பின்னாடி கோல் கீப்பர பார்த்துட்டு இருக்கான். கோல் கீப்பர பார்த்துட்டு ஷோல்டர வச்சு ஃபவுல் பண்ணியிருக்கான். நீங்க சொல்லலாம். ஷோல்டர் புஷ்ன்னு சொல்லலாம். பட் பாலே இல்ல. பால் அவன் ரொனால்டோ விட்ட பால் இல்ல. பால் இருந்தா கூட நீங்க பால வின்றதுக்கு வந்து ஷோல்டர் டாக்கிள் பண்ணி அவன் வந்து தள்ளுறான்னு சொல்லலாம். பால் வந்து மேல வந்துகிட்டு இருக்கு. பட் பெனல்டி குடுக்கல. பாக்ஸ்க்குள்ள நடக்குது. சேம் சேம் திங். இன்னொரு ஃபோட்டோ பாருங்களேன். 2022 வேர்ல்ட் கப்ல பிரான்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல்னு நெனைக்கிறேன். சேம் திங் நடக்குது. மேசன் மவுண்ட் வந்து மேல பால பார்த்துட்டு இருக்கான். அதாவது பிரான்ஸோட பாக்ஸ். இங்கிலாந்து வந்து கோல் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லாங் பால் வருது. மேசன் மவுண்ட் மேல பால பார்த்துட்டு இருக்கான். பிரான்ஸோட டிஃபெண்டர் தியோ ஹெர்னாண்டஸ் பால பார்க்காம பின்னாடி கோல் கீப்பர பார்த்துட்டு இருக்கான். பால பார்க்காம ஷோல்டர் புஷ் பண்ணி டாக்கிள் பண்றான். ரெஃப்ரி கேவ் அ பெனல்டி ஆஃப்டர் செக்கிங் த விஏஆர். பட் இந்த கேம்ல பார்சலோனாக்கு விஏஆர் பார்க்கவே இல்ல. இது எனக்கு புரியல என்னன்னு. பிகாஸ் வேர்ல்ட் கப் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து அதில அர்ஜென்டினாக்கு ரிக்டு அப்புறம் போர்ச்சுகலுங்கிறேன். பிரான்ஸ் வந்து ஒரு அன்லக்கி அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. பட் இந்த சிச்சுவேஷன்ல இட்ஸ் அ பெனல்டி. பிகாஸ் பால் இல்ல. பால் இல்லாதப்போ ஹவ் கேன் யூ புஷ் யுவர் ஆப்போனன்ட் இன் த பெனல்டி பாக்ஸ்? ஏன்னா பால் வந்துகிட்டு இருக்கு. பால் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ ஷோல்டர் புஷ் பண்ணி நான் பால எடுக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ ஆர்கியூ பண்ணலாம். பட் பால் மேல ஏரியால வந்துகிட்டு இருக்கு. பால் வரதுக்கு முன்னாடி நீ பாலே பார்க்காம இங்க புஷ் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பெனல்டி குடுத்துருக்காங்க. அண்ட் பார்சலோனாக்கு இது பெனல்டி குடுக்கல. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் இன் திஸ் கேம்.